1ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு உள்ளூரை விட வெளியூர் நண்பர்கள், வெளி மாநில நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள், தலைநகரத்துக்கு போறது, ஒரு ஊரோட ஹெட் குவார்டர்ஸ் அங்க போறது, ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில வாழ்றது, இவர்கள் பேசும் பொருளாக வாழ்றது. அவங்க சக்தி என்னவோ, அவங்க லெவல் என்னவோ, அதுக்கு தகுந்த மாதிரி பேசும் பொருளா வாழ்ற வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க. இவங்களோட தாரக மந்திரமே நேர்மை தான். கரெக்டா இரு அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க. இவர்களுக்கு வெளியில் தெரியாத மனநோய் இருக்கும். வெளியில் தெரியாத மனநோய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்கெடுத்தாலும் கவலை, வாழ்வியல ஃபியூச்சரை நினைச்சு பயம், கவலை, எப்படியாவது ஜெயிச்சிடணும், குழந்தைகளை காப்பாற்றணும், மனைவி வேற இருக்கு, இனி அப்பா அம்மா வேற இருக்கு, எப்படி கரை சேர்க்கிறது, பேரு கெட்டு போயிருமா, கௌரவ பயம் வந்துருமா, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தன்னோட கௌரவத்துக்காக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எதையும் இழக்காமல் வாழ்கின்ற எண் 1ஆம் எண். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இவர்களுக்கு மேக்சிமம் தலைமுடி உதிர்வு இருக்கும், கண் பிரச்சனை இருக்கும், கால்சியம் பற்றாக்குறை இருக்கும், உடம்பு ஒரு மாதிரிய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். 1ஆம் எண் மனசு பாதிக்கும் போது உடம்பும் பாதிக்குமே. ஆனால் உறவுகளில், ஊர்ல, சுத்தி இருக்கிற இடத்துல இவங்க பேரை சொன்னா தெரியும். ஈஸியா வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க, புகழோட இருப்பாங்க. இந்த 1ஆம் எண்காரங்களோட அவங்க குடும்பத்துக்குள்ள யாராவது 4ஆம் நம்பர் பிறக்குதுன்னு வைங்க, அது ஒரு காலசர்ப தோஷமா வேலை செய்யும். இவர்கள் எல்லாம் காலகஸ்தி போய்கிட்டே இருக்கணும். குடும்பத்துல 4ஆம் நம்பர் அப்பா 1ஆம் தேதி பிறந்தாரு, பையன் 4ஆம் தேதி பிறந்துறாருன்னா நேர காலகஸ்தி போயிருங்க. இதெல்லாம் ஒரு புதுமையா நம்ம பேசுறோம். இது கிரகம் இப்படிதான் வேலை செய்யும், இல்லாம வேலை செய்யாது. இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா நல்லது.